வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு, பச்சரிசி, தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகா, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் பெருங்காயம். இந்த கடலைப்பருப்பு 1 கப்புன்னா 1/4 கப் பச்சரிசி எடுத்துக்கணும். 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. உருளைக்கிழங்கு அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு 3/4 மணி நேரம் ஊறிடுச்சு. அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சாச்சு பஜ்ஜிக்கு மாவு. அதே மாதிரி ஸ்லைஸாக பாருங்கள், இவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா கலர் மங்காமல் இருக்கும். போடும்போது நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி நல்லா டிப் பண்ணிட்டேன் மாவில். அப்படியே போட வேண்டியதுதான். மழை காலத்தில் அது சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே இருக்கிறனால ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருக்கும் நமக்கு. அதுக்காக நம்ம டெய்லியும் ஸ்நாக்ஸ் வெளியே வாங்க முடியாது. அதனால் ஏதோ ஒன்று அப்படி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. அதை 2 பக்கமும் நல்லா சூப்பராக வந்துருச்சு. எடுக்க வேண்டியது தான். அதை எப்படி முறுமுறுன்னு இருப்பாங்க. சவுண்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்குங்க. சவுண்ட் தெரியுதுங்களா? தெரியாது. ஐயும் கேட்குதான்னு கேட்டேன். அவ்வளோதான். உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு டெய்லியுமே வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.